மா, ஏன் அழுதுகிட்டே இருக்க? இந்தா சாப்பாடு புடி, சாப்பிடுமா. வேணாஞ்சல எனக்கு. அங்கேருந்து வந்தது வந்துட்ட, திரும்பி திரும்பி அதே நினச்சி என்ன ஆக போகுது? காலையிலேருந்து சுத்தர சாப்பிடாமே இருக்க. புடிமா, சாப்பிடு. இல்லை அஞ்சலா, கண்டிப்பாக எனக்கு காணும்னு உன் அண்ணன் ரெங்கராசு சாப்பிட்ருக்க மாட்டான். எதுவுமே அவன் அப்படியே இருப்பான் எப்போவுமே. நான் சாப்பிடலை, ஏதாவது கஷ்டத்தில் வருத்தத்தில் இருக்கேன்னா, மா சாப்பிடுமா சாப்பிடுமான்னு சொல்லி சாப்பாடு எனக்கு போட்டு வச்சுட்டு தாம்மா அவன் சாப்பிட விட்டுதாம்மா அவன் சாப்பிடுவான். இப்போ நான் அவன் என்ன நிலமையில இருக்கேன்னு எனக்கு தெரியாமல் நான் இங்கே உட்காந்து சோறு திங்கிறது நல்லாவாம்மா இருக்கு? நீயே சொல்லு. எனக்கு வேண்டாமா அஞ்சலை. மா, அண்ணன் அது பாட்டுக்கு இருக்கும். அண்ணனை பார்த்துக்க தான் அவள் அமுதா இருக்கால்ல, அவள் பார்த்துக்குவாம்மா. அதெல்லாம் அவள் சாப்பிட வச்சு அவன்லாம் பார்த்துப்பா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அங்கே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. நீ ஒன்றுவா உடம்பு பார்த்துக்கணும். உனக்கு வயசாயிட்டு, நேரத்துக்கு நீ சாப்பிட்டா மட்டும்தான் நீ கொஞ்சம் பலமாக இருப்ப. சாப்பிடுமா. ஏற்கனவே அழுது 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 ஆள் என்னமோ போல இருக்க. அங்கேருந்து நடந்து வந்தியா எப்படி வந்தேன்னு தெரில, என்னமோ போல இருக்க. அம்மா சாப்பிடுமா. பஸ் ஏறி தான் வந்தேன். இவ்வளோ தூரம் நடந்தா வருவ? என்கிட்ட ஒரு 200 ரூபா வச்சுருந்தீ மணி பர்ஸில், அதை வச்சு வந்தேம்மா. மா அஞ்சலை, நீ சாப்பிடு. ஏண்டி என்னமோ போல இருக்க நீ? உன் புருஷன் திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சா? மா, என் வாழ்க்கை என்னைக்குமா மாறுது? என்னைக்கும் மாறாது. என் வாழ்க்கை இதே போல தான் நடக்கும்மா. மா, என் வாழ்க்கை எப்படியோ போட்டு விடு. அதெல்லாம் கேட்காத. அது முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. இப்படி தான் நம்ம எனக்கு இருக்கும்போது அதை யாராலும் மாற்ற முடியாதும்மா. அதை விடு. நீ சாப்பிடுனா சாப்பிடு, சொல்கிறத கேளு. என்னாடி, கொஞ்ச நாள் திருந்தி இருந்துச்சு, இப்போ திரும்பவுமா? அது இல்லைம்மா, திரும்பவும் இந்த குழந்த விஷயத்தை பற்றி அடுத்தவங்க கேட்டு 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 அவரே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாருமா. யாரை பார்த்தாலும் குழந்த பற்றி தான் விசாரிக்கிறாங்க. என்னால் மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கு அஞ்சல அப்படின்னு சொல்லி திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாருமா. நான் எவ்வளோதான் சொன்னாலும் அவர் கேட்கவே இல்லைம்மா. நான் என்ன பண்ணுறது? நீயே சொல்லு. ஒரு பக்கம் உனக்கு இப்படி, ஒரு பக்கம் உன் அண்ணன் கொஞ்சமாவது முன்னேறான். அவனுக்கு அந்த நேரத்தில் பாரு, நான் அப்பயே நேரம் அந்த காசு இப்படி எரியும் நான் நினச்சே பார்க்கலம்மா. அவன் வாழ்க்கை அப்படி. அவனும் நல்லா இருந்த பாடு இல்லை, நீயும் நல்லா இருந்த பாடு இல்லை. 2 பேரும், நான் பெற்ற பிள்ளைங்க 2 பேருக்கும் எப்படியா கஷ்டம் வரணும் சொல்லு? அவனுக்கு ஆணோ பெண்ணோ எப்படியோ கடவுளாக பார்த்து ஒரு பொம்பளை பிள்ளையை கொடுத்துடுச்சு. அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், உனக்கும் அதே மாதிரி ஏதோ ஒரு கடவுள் கொடுத்துடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக நான் போய் சேரும்போது போயிடுவேம்மா மன திருப்தியோட. அதுதான் ஒரு பெரிய கவலையாக இருக்குது. மா, அதெல்லாம் விடு. என் தலையெழுத்து இப்படி தான் இருக்கணும்னு இருக்கு. அதை யாரால மாற்ற முடியும் சொல்லு? எனக்கு இப்படி தான் நடக்கும், உனக்கு இப்படி தான் நடக்கும், உனக்கு பிள்ளைங்கிறதே கிடையாது அப்படி இப்படின்னு தலையில் எழுதியிருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? அதனால் அந்த பிரச்சனையை அத்தோடு விடு, அந்த பேச்சை. அதை எதுக்கு பேசிட்டு? அவர் அந்த மனசை திரும்பவும் அதே நிலைமைக்கு தான் ஆளாயிட்டாரு. என் வாழ்க்கை எப்படியோ போயிட்டு போதுமா. நான் எப்படியோ இருக்கேன், போகிறேன், வரேன். கஷ்டம்னு உங்கள் வீட்டில் வந்து ஒரு நாள் இருக்க மாட்டேன். அதுக்கு மட்டும் கவலைப்படாத. சரி, சாப்பிடு பிடி. ஏண்டி அஞ்சலா, இப்படி குடிச்சிட்டு அது பாட்டுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீ எப்படி குடும்பத்தை ஓட்டுற? அதுவா, அது இங்கிட்ட எங்காவது கிடைக்கிற வேலைக்கு, வயல் வேலைக்கு போவேம்மா. அப்புறம் காட்டு வேலை, அப்புறம் ஏதாவது கம்பெனி வேலை, எதுக்காவது கூப்பிடுவாங்கம்மா. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு பொழைச்சிக்குவேன், அவ்வளோதான். லாஸ்ட் வரைக்கும் இப்படி என் வாழ்க்கையை நான் ஓட்டிடுறேம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் மக என்றைக்கும் உன்னை கஷ்டப்படுத்த நான் வரமாட்டேன், சரியா? நீ சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருக்குமா. என் மக இவ்வளவுதான் மாறிட்டா அப்படின்னு. உன் அம்மாவும் உன் அப்பா விட்டுட்டு போன காலத்தில் இதே மாதிரி தான் இருப்பேன், இதே மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு கடவுள் 2 பிள்ளைகளை கொடுத்து வாழ்கிறதுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு. பிள்ளைகளை பார்த்து பார்த்து அந்த பிள்ளைகளை வளர்க்கணும்னு வாழ்ந்தேன். ஆனால் இப்போ நீ நிற்கிற நிலமையை பார்த்தா என்னை விட மோசமாக தாண்டி இருக்க. என்ன பண்ணுறது? காலம் நேரம் மோசமாக இருக்கிற நிலமையே ஆயிடுச்சு. யாரால மாற்ற முடியும்? விடுமா, என் வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன், அதோட விடு. ஆமாம், இதை பேசி 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 எனக்கு தான் மைண்டே ஒரு மாதிரி ஆயிடுது. விடுமா, பார்த்துக்கலாம். நீ சாப்பிட போறியா என்ன? நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன். என்ன சொல்கிற நீ? அண்ணன் அதெல்லாம் நம்மதாப்பில் சாப்பிட வச்சு பார்த்துக்கும். நீ புடி, இந்தா என் பேச்சை விடு. அப்புறம் இப்போ அண்ணனை பற்றி யோசிச்சுட்ருக்க, அப்புறம் என்னையை பற்றி யோசிச்சு மண்டை குழம்பிடும். புடிமா.
இல்லை அஞ்சலா வேண்டாம், வேணாம் வேணாம்னா அப்புறம் டென்ஷன் ஆயிருவேன். அப்போ என் வீட்டில் இருக்காத நீ போ. ம், என்னடி இப்படி சொல்கிற? அப்போ பிடி சாப்பிடு. சரி சரி குடு, கோவப்படாத. ஏங்க ஏங்க ம். சொல்லு. ஏங்க இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படி அழுதுகிட்டே இருக்க போகிறீங்க சொல்லுங்க. எங்காவது தேடுற வேலையாவது பார்க்கலாம்ல. இப்படி வீட்டில் படுத்துட்டு அழுதுட்டு இருந்தா சின்ன பிள்ளை மாதிரி நல்லாவா இருக்கு? அங்கங்கே போயிட்டு விசாரிக்கலாம்ல, தேடலாம்ல. நான் தேடாத இடம் கிடையாது. எல்லா இடமே தேடிட்டேன். காணும் எங்கள் அம்மாவை. ஏங்க அஞ்சலி வீட்டில் போய் தேடினீங்களா? மக வீட்டுக்கு எதுவும் போனாலும் போயிருக்கலாம்ல. நான் காணும்னு தெரிஞ்ச உடனே முதல் வேலையாக அஞ்சலி வீட்டுக்கு தான் போனேன். ஆனால் அங்கே வீடே பூட்டி இருந்துச்சு. அஞ்சலி எங்கே போச்சுன்னு தெரியல. பக்கத்தில் விசாரித்தேன். அஞ்சலி ஏதோ காட்டு வேலைக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் வீடெலாம் பூட்டி கிடந்துச்சு. அப்புறம் அங்கே எப்படி அம்மா இருக்கும் சொல்லு? போயிருந்தா அவங்க வீட்டில் தானே உட்காந்துருந்துருக்கோம். ஆ, அதனால் அம்மா அங்கே போகிறதுக்கு வேலை இல்லை. அங்கேயும் போகலை. ஆனால் எங்கே போயிருக்குன்னு தெரியலாமுதா. அப்போ அஞ்சலி வீட்டுக்கு போகலை அப்படின்னா எங்கே தான் போயிருப்பாங்க? ம், அதானே எனக்கும் தெரியல. இனி எங்கே போய் தேடுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வேற அவங்க சொந்தக்காரங்க வீடு. அதெல்லாம் போகாது அமுதா. சொந்தக்காரங்க வீட்டுக்கு செத்தாலும் போக மாட்டேன்னுலாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு நாள் கூட அடி எடுத்து வைக்காது. ஏன்னா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களை ரொம்ப ஓரங்கட்டி வச்சாங்க. அதை நினச்சி நினச்சி எங்கள் அம்மா ரொம்ப கவலைப்பட்டிருக்கு. அதனால் சொந்தக்கார வீட்டுகளுக்கெல்லாம் கண்டிப்பாக எங்கள் அம்மா போயிருக்காது. அங்கேயும் போயிருக்க மாட்டாங்க அப்படின்னா சரி எழுந்தாவது சாப்பிடுங்களேன். சாப்பிட்டுட்டாவது போயிட்டு எங்கன்னு பார்த்துட்டு வாங்களேன். ஆஹா, வேணாம் அமுதா. சாப்பிடுன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லாத. ச்சே, எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தா, ஏய் ரெங்கராஜ் மணி ஆயிடுச்சுடா சாப்பிட்றான், ஏய் ரெங்கராஜ் மணி ஆயிடுச்சா சாப்பிட்றான், அமுதா சாப்பிடுமான் எத்தனை தடவை சொல்லணும்ல. ஆமாங்க, கண்டிப்பா. எத்தனை தடவையா? இந்நேரம் சாப்பிடவே நம்மளை வச்சிருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அதான் அதை நினச்சாதான் கஷ்டமாக இருக்கு அமுதா. கண்டிப்பாக எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. எழுந்துருங்க, சாப்பிட்டுட்டு ஒரு தடவை போயிட்டு ஃபுல்லாக தேடிட்டு வாங்க. அப்போது கண்டிப்பாக கிடைப்பாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள் நான் சொல்கிறேன்னு. நான் இனி எங்கே போய் தேடுவேன்? தேடாத இடமே கிடையாது. எல்லா இடமும் தேடிட்டனே. சொல்லு. கண்டிப்பாக கிடைப்பாங்கன்னா கிடைப்பாங்க. எழுந்திருக்கிறீங்களா கொஞ்சம்? சசி, என்ன இது? அமுதா, பொங்கல் முடிஞ்சு எதுவுமே செய்யலை. அதான் வீட்டில் கறி சமைச்சோம், பிரியாணி செஞ்சோம். சரி, நீங்கள் சாப்பிட்டீங்களோ இல்லையோ, சாப்பிடாம தான் எப்படி இருப்பீங்க. சரி, நீங்கள் வீட்டில் எதுவும் எடுத்துருக்கவும் மாட்டீங்க. உங்களுக்கு கொண்டே கொடுக்கலாம்னு சொல்லி தான் கொண்டுட்டு வந்தேன். உங்களை விட்டுட்டு எனக்கு சமைக்க கூட மனசே வரல. ஆனால் பிள்ளையே கேட்டு அடம் பண்ணிகிட்டே இருந்துச்சுங்க. பக்கத்து வீட்டில் எல்லோரும் செஞ்சாங்களா, வாடை வந்ததும் பிள்ளைய செய்யுமா செய்யுமான்னு ஒரே அடம். அதனால தான் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் செஞ்சேன். சரி, உங்களுக்கும் கொண்டு வரலாமேன்ட்டு கொண்டு வந்தேன் அம்தா. என்ன ரெங்கராசு இப்படி படுத்திருக்கு? எந்திரிச்சு எந்திரிச்சு சாப்பிட சொல்லு. என்ன சாப்பாடு பொடி. ஏங்க, சசி பிரியாணி கொண்டு வந்திருக்கா. எந்திரிங்க, எந்திரிச்சு சாப்பிடுங்க, கொஞ்சம் சாப்பிடுங்க. இல்லை, எனக்கு வேண்டாம் அமுதா. என்ன ரெங்கராசு வேணாம்னு சொல்லிட்டு இருக்கா? சாப்பிடு. அம்மா இங்கே போயிருக்காது. எழுந்துரு ரெங்கராசு, சாப்பிடு. இந்த பிரியாணி. ஐயோ சசி, உனக்கு கெஞ்சி கேட்குறேன் சசி. தயவு செஞ்சு என்ன சாப்பிடுன்னு மட்டும் சொல்லாத. தயவு செஞ்சு சொல்லாத சசி, நல்லா இருப்ப. சாப்பிடுன்னு மட்டும் சொல்லாத. நான் சாப்பிட்ற மனநிலைமையில கிடையவே கிடையாது. அதுவும் பிரியாணியா? ஐயோ, எங்கள் அம்மாவை காணும். நான் இப்போ போய் பிரியாணி உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாமா? ஐயோ வேணாம் சசி. தயவு செஞ்சு எங்கள் வீட்டில் அதை வைக்காத. எடுத்துக்கிட்டு போயிரு. ஆமாம் சசி, நானே சொல்லணும்னு நினச்சேன். நீ எதுவும் வருத்தப்படுறியோ என்னமோட்டு தான் நான் சொல்லலை. அவர் சொல்கிறது தான் கரெக்டு. நாங்கள் அந்த நேரத்தில் சாப்பிட்ற நிலமையே கிடையாது சசி. எங்களால் சாப்பிடவும் முடியாது. தயவு செஞ்சு நீ எடுத்துகிட்டு போ. நீ கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் எங்களுக்கு வேண்டாம்.
ச்சே ரெங்கராசி கலகலன்னு அது பாட்டுக்கு இருக்கும். அது கிடக்கிற நிலமையை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன செய்ய, அம்மா எங்கே தான் போச்சுன்னே தெரிய மாட்டேங்குது. அத்தை கண்டிப்பாக வந்துடும், எங்கேயும் போயிடாது. அப்படி மகனை விட்டுட்டு கஷ்டத்தில் போகாது தான். மகன் கஷ்டப்படுவானே எனக்கு கண்டிப்பாக தெரியும். தேடி வருதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. சரி, சாப்பிட மாட்டீங்க இல்லை? நான் மட்டும் என்னத்தை சாப்பிட்டேன் உங்களை விட்டுட்டு? ஐயா சசி, நீ லூசா? நீ சாப்பாடை கொண்டு போய் நீ சாப்பிடு. எங்களுக்கு வேண்டாம். இந்த நேற்று வச்சு சமைச்சது இருக்குது புளிக்குழம்பு, அதை வச்சு கூட நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். இவர் எப்படியாவது நான் சாப்பிட வைக்கிறேன், நீ அதை எடுத்துகிட்டு போயிரு. என்ன அமுதா, சாப்பிடுவீங்கன்ட்டு ஆசையாக கொண்டு வந்தேன், வேணாம் வேணாங்கிறீங்க. ஊரே கறி குழம்பு தான் தெரியுமா? உங்கள் வீட்டில் அப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதான் கொண்டு வந்தேன். சரி வேணா குழம்பு கொஞ்சம் வச்சேன், குழம்பு மட்டும் கொண்டு வரவா? சசி, நீ கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சசி. ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம். ஆமாம் சசி, இப்போதைக்கு சாப்பிட்ற நிலமையே கிடையாது. எங்களுக்கு எதுவுமே வேணாம். கஞ்சி மாதிரி வச்சு கூட நாங்கள் குடிச்சுக்கிறோம். நீ எடுத்துட்டு போ. நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ சரி, நான் போகிறேன், கொண்டு போகிறேன். ஆ சரி சசி, சரி போ. ஏங்க, ஏதாவது கஞ்சி மாதிரி கூட உங்களுக்கு கொண்டு வரவா? எனக்கு வேணாமுதா. சரி, நான் போயிட்டு தேடிட்டு வரேன். வேணாங்க, சாப்பிடாம போகாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தலை சுத்தல் மாதிரி இருக்கும் சாப்பிடாம டைமுக்கு. அதனால் கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போகலாமே. ஐயோ, எனக்கு வேணாம் அமுதா. எங்கள் அம்மா இங்கே இருக்கு என்னன்னு தெரியாமல் நான் சாப்பாடா? நான் சாப்பிடவே மாட்டேன். எனக்கு வேண்டவே வேணாம். ஆனால் நான் சாப்பிடலைன்னு சொல்லி நீ சாப்பிடாம இருக்காத. பிள்ளை பாவம். சரியா? சாப்பாடு சாப்பிட்டுக்கோ.